அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாஜகவை சேர்ந்த வானதி உடல்நலக் குறைவால் கோவை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். வலது காலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக கடந்த 10ஆம் தேதி முதல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலம் தேறிய அவர் வெள்ளியன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிகிச்சையில் இருக்கும் வானதி பார்லிமென்ட்டில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் மசோதா குறித்து கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டார். அன்பு சகோதரிகளே, வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். தேர்தல் அரசியல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படி ஆகணும்னா பெண்களுக்கு எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துரோகம், இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஒரு இடத்துல அரசியல் அதிகாரத்துல வருகின்ற பொழுது சமுதாயத்திலேயோ நாட்டிலேயோ நடக்கிற மாற்றம் வெகு வேகமாக இருக்கும். அதை நாம் எத்தனையோ உதாரணங்கள்ல பார்க்க முடியும். இன்று பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சிறப்பு சட்டம் 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இந்த சிறப்பு மசோதா இன்றைக்கு தாக்கலாக இருக்கு. பாரத பிரதமர் மோடி அவர்களால தான் முடியும். ஏற்கனவே இந்த சட்டம் அமலா இருந்தா கூட தொகுதி மறுவரையறை காரணமா அது தள்ளி போயிட்டே இருக்கு. தொகுதியில மறுவரையை பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க ரொம்ப வருஷம் ஆகும். அது வரைக்கும் எங்க பெண்கள் காத்துட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக பிரதமர் மோடி இன்னைக்கு நமக்காக அரசியல் அதிகாரம் கொடுப்பதற்காக சிறப்பு சட்டத்தை தாக்கல் பண்றாங்க பாராளுமன்றத்துல. இந்த சட்டத்தை பத்தி எதிர்கட்சிகள் வேணுனே பொருளி கிளப்பிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுவரை பத்தி பேசுறாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாகணும்னு பிரதமர் மோடி உறுதியா இருக்கார். இந்த நேரத்துல அவருக்கு நாம எல்லாரும் அவரோட கரங்களை வலுப்படுத்துறதுக்காகவும் அவரோட இந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் அவருடன் நாம் இருப்போம். நன்றி.